ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆன்லைனிலும் எங்களோடு இணைந்திருக்கிற இந்த வேத பாட வகுப்புகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை நாம் தியானிக்கவே போகிறோம் என்கிற காரியத்தோடு நாம் அந்த வேத பாட வகுப்பை நாம் முடித்தோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் தொடர்ந்து நிருபங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்ததான கடிதங்களை நிருபங்களை நாம் சிந்தித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி நிருபங்கள் அநேகருக்கு தெரியாது, புதிய ஏற்பாட்டுடைய சத்தியங்கள். அதனால் பேசும்போது நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படிம்பாங்க, இது யோசுவாவின் காலம் அப்படிம்பாங்க. இயேசு சிலுவை ரத்தம் சிந்தின பிறகு உள்ள காலம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு உள்ள வசனங்கள் என்ன செய்வதில்லை, அநேகர் நேசிப்பதும் இல்லை, வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அதனால் நாம் இந்த தியானத்தை வைத்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையில் தொடர்ந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை நாம் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களை பார்க்கிறோம். 27 புஸ்தகத்திலும் குறிப்பாக 14 புஸ்தகங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து கர்த்தர் என்ன செய்தார், எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி அவர் எழுதிய கடந்த நாள் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் பார்த்தோம். ஒரு நாளில் அவர் எப்படி இருந்தார்? ஆமாம், உலக பிரகாரமாக நன்றாக படித்திருந்தார். பவுல் உலக பிரகாரமாக அப்போஸ்தலர் 22:3 படி கமாலியலின் வாதத்தில் 22 அப்போஸ்தலர் 22:3 வாசிக்கிறோம். அவர் ஒரு யூதன், சிலிசியா நாட்டைச் சேர்ந்தவர், தர்சு பட்டணத்தில் பிறந்தவர். அந்த நகரத்தில் கமாலியல் அவர்கிட்ட அவர் தான் உயர்ந்த ஒரு நல்ல குட் டீச்சர் அன்றைக்கு இருந்த படிப்பில். அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்று தேர்ந்தவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வளர்ந்து வாலிபனான போது இயேசுவை குறித்து பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் வாழ்ந்த செயல்பட்ட ஒரு மனிதர். அதாவது நிலத்தை காட்டுப்பன்றி உழுவது போல சபையை கெடுத்து போட்ட ஒரு மனிதன்தான் இந்த சவுல் அல்லது பவுல். ரெண்டும் ஒரே பெயர் தான், எபிரேய யூத பெயர்கள் இருக்கின்றன. சோத்ராம். அவ்விதமாய் இவனை ஆண்டவர் எங்கே பிடிச்சார் அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்தில் சபையை சிதறடித்தான். அப்போஸ்தலர் 8. அப்போஸ்தலர் 9 ஆண்டவர் பிடிச்சார். அவனை குறித்த ஊழிய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்படிலாம் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். கலாத்தியர் 1:17-18 படி 3 வருஷம் அரபு தேசத்துக்கு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்தார், வேதத்தை கற்றுக்கொண்டார். அரபு தேசத்து 3 வருஷம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பைபிள் காலேஜுகள் எல்லாம் குறைஞ்சது 3 வருஷம் படிப்பு வைத்திருக்கிறார். நாங்களும் 3 வருஷம் என்ன செய்தோம், படித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். ஏறக்குறைய 65 புஸ்தகங்களுக்கு மேலே இதில் உள்ள ஆகமங்கள் மட்டுமில்லை, இன்னும் அநேக புஸ்தகங்கள். பவுல் எழுதுவார்லா, என் கையாலே எழுதினேன்னு சொன்னது போல் நாங்கள் படிக்கும்போது கையாலே என்ன செய்தோம், எழுதணும். இன்றைக்கி ஜெராக்ஸ் நினச்சி அடுத்த செகண்டு, ஆமாம் 5 நிமிஷத்தில் ஜெராக்ஸ் இப்போ கூட எடுத்து வந்திருக்கேன். சோத்திரம். அன்றைக்கு நாங்கள் படித்த நாட்கள் அப்படி இல்லை, ரொம்ப கடினமான பாதை. முழங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் கருப்பு கலர் எதாக இருக்கான்னு பார்த்து தான் என்ன செய்தாங்க, எடுத்தார்கள். இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் என்ன எல்லோரும் வாங்க அப்படி சொல்லுகிற காலம். அன்றைக்கு அப்படி இல்லை, இருக்கட்டும். அப்படி தேவன் சமூகத்திலே அமர்ந்து பவுல் என்ன செய்தான், படித்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகருக்கு ஆசை என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஆயிருந்து தான் ஆசை, இங்கே வந்துடணும்னு ஆசை. எங்க பாஸ்டரை கீழே இறக்கிட்டு
இங்கே என்ன செய்யணும் வந்துருங்கிற ஒரு ஆசை. இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்த இடம் இல்லை, அநேக இடங்களில் அதுதான் ஒரு பிரச்சனை. சோத்திரம். ஒரு 23 சங்கீதம் மட்டும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன வந்துடுது, அவங்க எண்ணம் என் எண்ணமெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏக்கமெல்லாம் என்ன தான் பாஸ்டரா இருக்கட்டும், அது சந்தோஷம். ஆனால் பவுல் சொன்னார் அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். பவுல் தானா யாக்கோபான்னு தெரியல. சோத்திரம். அநேகர் என்ன செய்யக்கூடாது, போதகர் ஆகாதிருங்கள், ஏன்னா அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதிருங்கள் அப்படி சொன்னார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா போதகர்னால் சாதாரணப்பட்ட ஒரு காரியம் இல்லை, இருக்கட்டும். ஆனாலும் ஆண்டவர் பவுலை பிடிச்சார். ஏன்னா அவன் ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, அதிகாரிகளுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் தானே கெடுத்தான். யார் சபையை கெடுத்தானோ அவனை கொண்டே கர்த்தர் சபையை என்ன செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். அதனால் தேவன் யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த நாட்கள் அரசியலெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சோத்திரம். இருக்கட்டும். கிறிஸ்தவனை நாட்டை விட்டு துரத்தரும் சொன்ன அதே நபர் வாயாலே தனித்திரு, வீட்டிலிரு, இன்னொன்று என்னடா சோத்திரா அங்கேயே இரு சொல்ல வச்சாப்புல. இது நம்ம ஆண்டவர் ஒரு அதிசயமானவர். ஆமென். அதனால் எவன் சபையை அழித்து போட்டானோ அவனை கொண்டே கர்த்தர் என்ன செய்தார், சபையை கட்டுறேன். எவன் ஒருவன் சபையை துன்புறுத்தினானோ அந்த சபைக்காக துன்பப்படுவதற்கு பவுலை தேவன் என்ன செய்தார், பக்குவப்படுத்தினான். சவுலை தேவன் பவுலாக மாற்றலை. நம்ம அப்படி ஜோமனி பழகிட்டோம். ரெண்டும் ஒவ்வொரு பாஷையில் உள்ள பெயர்கள் தான். ரெண்டு பெயரும் ஒரே பெயர் தான். சவுல் பவுலாக மாறல, பவுல் சவுலாகவும் மாறல. ரெண்டும் இப்போ என் பேர் தமிழில் தோமா, இங்கிலீஷில் தாமஸ். தோமாவை தாமஸாய் மாற்றினவரேன்னு ஜோமன் வேண்டாம்ல. இது தமிழ், அது இங்கிலீஷ், அவ்வளோதான். ஸோ இருக்கட்டும். இவ்விதமாய் தேவன் அவனை சந்தித்தார். 3 வருஷம் உட்கார்ந்து என்ன செய்தான், தேவ சமூகத்தில் படித்தான், கற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்த போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 14 நிருபங்களை அவன் மூலமாக எழுதுவதற்கு தேவன் என்ன செய்தார், கிருபை செய்தார், அனுமதி அளித்தார். அவ்விதமாக அவன் 14 நிருபங்களை எழுதின அந்த விதங்களை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் இவ்வளவு 3 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று சிறையிருப்பின் நிருபங்கள், ரெண்டாவது பயணக்கால நிருபங்கள், இன்னொன்று போதக நிருபங்கள். அதை தான் போனவர் லேசாக பார்த்தனு. சோத்திரம். சிறையிருப்பின் கால நிருபங்கள்லாம் மனசில் கொஞ்சம் அதை எப்படி வச்சுக்கணும்னா 5 புஸ்தகங்கள். சிறைச்சாலை என்பதற்கு எத்தனை எழுத்து, ஹெச்எம், சிறைச்சாலை அப்படிங்கிறது 5 எழுத்து. அப்படின்னா 5 புஸ்தகம்னு வச்சுக்கிடுங்க. சிறைச்சாலை, சிறைச்சாலை அப்படின்னா அப்போ 5 புஸ்தகங்களை சிறையில் இருந்து என்ன செய்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலோமோன், எபிரேயர் என்று சொல்லப்படுகிற 5 புஸ்தகங்களை சிறைச்சாலைகள் இருக்கும்போது என்ன செய்தார், எழுதினார். ரெண்டாவது பயணக்கால ட்ராவலில் இருக்கும்போது என்ன செய்தார், உண்மையில் அது ஒரு திறமை தான், இருக்கட்டும். பயணத்தில் இருக்கும்போது என்ன செய்தார், எழுதினார். எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 கொரிந்தியர், அடுத்து ஆமாம் ரோமர், வரிசையாக சொல்லுவோமே ரோமர், பைபிள் பிரகாரம் பார்த்தா ரோமர், 1-2 கொரிந்தியர், கலாத்தியர், 1-2 தெசலோனிக்கர் அப்படின்னா 6 புஸ்தகங்கள். தனித்தனியாக சொல்ல போனால் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், 1 தெசலோனிக்கியர், 2 தெசலோனிக்கர் என்று சொல்லப்படுகிற 6 புஸ்தக ஆகமங்களை ட்ராவலில் இருக்கும்போதே பயண காலத்தில் என்ன செய்த எழுதினார். போதக நிருபங்கள் அப்படின்னா 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து என்று சொல்லப்படுகிற 3 புஸ்தகங்களை என்ன செய்தார், எழுதினார். அப்போ 5, 6, 11, 3, 14 நிருபங்களை எழுதுவதற்கு தேவன் என்ன செய்தார், அவருக்கு உதவி செய்தார். சரி, ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ரோமாபுரி
ரோமருக்கு எழுதிய நிருபம் தான் பைபிளில் முதல் இடத்தை பிடித்து. ஏற்கனவே சொன்னால் பைபிளில் சில புஸ்தகங்களை உன்னதமான புஸ்தகங்கள் என்று பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆதியாகமம், அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள். இந்த ரோமர் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிற சில புஸ்தகங்களை உன்னத புஸ்தகங்கள். எப்படி இயேசுவோடு 70 இருந்தாங்க, 12 இருந்தாங்க, 12லேயும் 3 இருந்தாங்க, 3லேயும் ஒருத்தனை செய்தான் இயேசுவோடு இருந்தான். அப்படி தானே? திரளான சீசர்கள் இருந்தாங்க. அதிலிருந்து ஒரு 70 பேரை வச்சுருந்தார். பிற ஒரு 12 பேரை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்லேயும் 3 பேர் தான் எப்போதும் கூடவே இருந்தாங்க. அந்த 3 பேர்லேயும் யோவான் மட்டும்தான் அவர் மார்பிலே என்ன செய்தான்? சாய்ந்தது. அந்த மாதிரி இந்த 66 புஸ்தகங்களும் ஏற்றத்தாழ்வு. அப்படி ஏற்றத்தாழ்வு கிடையாது. கொஞ்சம் ஒரு உன்னத முக்கியமான சில புஸ்தகம். இப்போ ஆதியாகமம் இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். தொடக்கம் என்னன்னே தெரியாமலே போயிடும். அப்படி தானே? அதனால் அப்படி வச்சுருக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் அப்படின்னா பைபிளுக்குள் ஒரு சிறிய பைபிள். பைபிள் 66 புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 ஆகமங்கள். அதில் 39 அதிகாரங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். 40லேருந்து 66 வரைக்கும் உள்ள 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் என்ன செய்யுது? உள்ளடக்கியதாக சொல்லப்படும். அதனால் அது ஒரு விலையேறப்பட்ட. ஆமாம், குறிப்பாக வாக்கு தத்தம்னாலே நம்ம மைண்ட் எங்கே தான் போவோம்? வேதம் முழுவதும் வாக்கு தத்தங்கள் கிடக்கிறது. ஆனால் நம்ம இருதயம் எங்கே தான் போவோம்? ஏசாயா. அப்படி ஒரு உன்னத புஸ்தகம். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் நடப்பு, யோவான் எழுதுகிற சுவிசேஷம் மொத்தம் 6. அது யோவான் விலையேறப்பெற்ற உன்னத அனுபவங்கள். மற்ற 3 சுவிசேஷத்திலும் சொல்லப்படாத அநேக சம்பவங்கள் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டது. காணா ஒரு கல்யாண வீடு வேறு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. மரியான் போன வாரம் பார்த்த மார்த்தாளுடைய பிந்திய வாழ்க்கை வேறு எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்காது. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நிறைய நீர்க்கோவை மனிதன் சுகமாக்கப்படுதல் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் நிச்சயப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பெதஸ்தா குலத்து 38 வருட வியாதியஸ்தன் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் யோவான் எழுதின. ஆமாம், சுவிசேஷத்துடைய ஒரு முடிவு புஸ்தகம் அது. அதனால் அது ஒரு உன்னத புஸ்தகம். அடுத்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தையும் நிருபங்களுக்கும் பாலமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள். அது உன்னத புஸ்தகம். அதே போல் இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட ஆழத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம். சுருக்கமாக சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டுடைய திறவுகோல்னே சொல்லிடலாம். புதிய ஏற்பாட்டுடைய ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தான் புதிய ஏற்பாட்டுடைய திறவுகோல். வாசி கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற படி அப்படி சொல்கிறோம். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறதான ஒரு வாக்கு தத்தம் அல்லது கிருபையின் கால சத்தியம் இந்த புஸ்தகத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களா? அதனால் உன்னத புஸ்தகமாக இந்த ரோமருக்கு எழுதிய நிருபமும் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷம் இல்லாவிட்டால் பைபிள் என்ன செய்யாது? நிறைவு பெறாது. பைபிள் என்ன செய்யாது? நிறைவு பெறாது. அதனால் உன்னத புஸ்தகத்தில் இந்த ஒரு புஸ்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழுத்து பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோமாபுரி பட்டணம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மலையின் மேல் கட்டப்பட்டதான ஒரு பட்டணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோமாபுரி பட்டணம் கட்டப்பட்டுள்ள 7 விதமான மலைகள். எழுதுனா எழுதிக்கிடுங்க. கேபிட்டோலின் CA எழுத போகிறீங்களா? தமிழில் வேணால் எழுதிக்கிடுங்க. கேபிட்டோலின், பாடலின், அவன்டைன், கோலியன்ஸ், எஸ்கியூலின், கியூனிரல், விமனல். எழுதுங்க பாப்பா. CAPITOLION.
ரெண்டாவது ஓபி, PALATIN. மூன்றாவது ABENTINE. நான்காவது COELIANCE. ஐந்தாவது ESQUILINE. ஆறாவது GURINAL. ஏழாவது VIMANAL என்று சொல்லப்படுகிறதான 7 மலையின் மீது கட்டப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு பட்டணம். குறிப்பாக 5 மைல் சுற்றளவில் ஒரு பெரிய மதில் சுவர் என்ன செய்யப்பட்டிருக்கிற ஒரு கோட்டை, எரிகோ பட்டணம் மாதிரி அது ஒரு பெரிய கோட்டை. எத்தனை மைல்? 5 மைல் சுற்றளவில் ஒரு பெரிய கோட்டை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லை, ஏறக்குறைய அப்போவே 20 லட்சம் மக்கள் என்ன செய்யிருக்கிறாங்க அந்த ரோமாபுரி பட்டணத்தில் குடியிருந்திருக்கிறாங்க. பொதுவாக அங்கே வாழ்கிறவர்கள் ரோமாபுரியர் தான். அது போக எல்லா தேசத்து மக்களும் இனத்து மக்களும் ஏராளமாக இந்த பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஏராளமான அது மாத்திரம் இல்லை, 300 அடி நீளம், 150 அடி அகலமுள்ள ஒரு சட்டசபை கட்டிடமும் அங்கே என்ன செய்யிருக்கு, இருந்திருக்கு. மார்ஸ் மேடை மாதிரி இந்த பட்டணத்திலும் என்ன செய்திருக்கிறது, இந்த ரோமாபுரியிலும் அப்படிப்பட்டதாக ஒரு சட்டசபை பில்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொலோசீம் என்ற ஒரு அரங்கசாலை தீத்துராயன் காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஸ்டேடியம் சொல்கிறாங்க இல்லையா, கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியத்தை நெசிருக்கிறாப்புல கொலோசீம் தீத்துராயன் காலத்தில். இதில் தான் அநேக கிறிஸ்தவர்களை என்ன செய்தான் தீத்துராயன் கொலை செய்தான். அப்படிப்பட்ட அவன் ஒரு காட்டு மிராண்டி, மிருகங்களை பட்டினியாக போட்டு யூத ஜனங்களை அநேக யூதர்களை கொன்று குவித்த ஒரு மன்னன் யார் தான், தீர்த்து. அவனுடைய மரணமும் கொடுமையாய் நடந்தது சரித்திரம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அவங்க தெய்வங்களுக்கு அங்கங்கே கோயில்கள்லாம் என்ன செய்தாங்க, கட்டி வச்சுருந்துறாங்க. பொதுவாக அந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, தெய்வ பயமும் கிடையாது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சன்மார்க்க ஜீவிதமும் கிடையாது. தெய்வ பயமும், அது ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்கிற ஒரு அனுபவம் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா சன்மார்க்க ரீதியாக என்ன செய்வாங்க, உண்மையாக இருப்பாங்க. புறஜாதியாக ரட்சிக்கப்படாதவங்க கூட சில பேர் அவன் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட அதுவும் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பாவ ஜீவிதத்தில் வாழ்ந்த துன்மார்க்க உலை அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பயங்கரமான குழி, உலையான சேற்று. அந்த மாதிரி இந்த ரோமாபுரி பட்டணம் பாவத்தில் திளைத்து இருந்த நேரம், அது பாவத்தில் திளைத்திருந்த நேரம் அதே. அப்படிப்பட்டதான ஒரு பாவத்துக்கு முதலிடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்த பட்டணம் தான் இந்த ரோமாபுரி பட்டணம். அப்புறம் எப்படி பவுலுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் 20 ஆண்டுகளாக பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்தார், செய்து கொண்டு வருகிறார். எப்படியாவது ரோமாபுரிக்கும் என்ன செய்தார், போயிடணும்னு நினைக்கிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சபைகளை ஸ்தாபித்து வருகிறார். இயேசுவின் சீசர்களை விட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் அப்படி சொல்கிறாங்க. பிந்தி ரட்சிக்கப்பட்டு அதிகமான சபைகளை ஸ்தாபித்தவர் யார், அப்போஸ்தலனாகிய பவுல். இருக்கட்டும். அதனால் அவர் அங்கே போகணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இதே வேளையில் அங்கே ஒரு சபையே நிச்சயிட்டு உருவாயிட்டு 20 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த பவுலால் அங்கே போக முடியலை. ஏதோ ஒரு சில தடைகள் வந்திருக்கிறது. இவரும் அவர் எழுதினார் பார்த்தீங்களா, நான் என்ன செய்தேன், 2 தடவை என்ன செய்தேன், முயற்சி பண்ண, ஆனாலும் என்ன செய்ய முடியலை, வர முடியலை அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தை வாசிங்க.
ரோமர் 1:9. ரோமர் 1:9. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஸ்திரப்படும் ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். பாருங்கள், ரெண்டு பேர்ட்டுமே விசுவாசம் ஒன்று போல் இருக்குது. அதனால் ஆறுதல் அடையும் படிக்கு வாஞ்சியாக இருக்கிறபடினாலே பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் பல முறை என்ன செய்திருக்கிறான், முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆனால் என்ன செய்ய முடியலை, அவனுக்கு வர முடியலை. பிறகு எப்படி சபை அங்கே உருவாச்சு அப்படின்னா, ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறாங்க, ஆமாம், வேத வசனத்துடைய அடிப்படையில் பொதுவாகவே என்ன செய்கிறாங்க, எப்படி இங்கே போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் மேல் வீட்டு அறையில் புளிந்தரலப்பட்டார். அப்படி தானே? அங்கே பார்த்தீங்கன்னா திரளான தேசத்தார் அங்கே என்ன செய்தாங்க, வந்திருந்தாங்க. திரளான தேசத்தார் என்ன செய்தாங்க, வந்திருந்தாங்க. அப்படி வந்தபோது வாசி 9ஆம் வசனம் 2:9 வாசிங்க. கப்பத்தோக்கியா, ரோமாபுரியரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? ரோமாபுரியர் 10ஆம் வசனத்தில் இந்த ஏறக்குறைய 17 நினைக்கிறேன், சரியாக மறந்து போச்சு. ரோமாபுரியர். அப்போ அந்த கூட்டத்தில் எந்த தேசத்தார் இருந்திருக்கிறாங்க, ரோமாபுரியை சார்ந்த ஜனங்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கு, அங்கே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் 3000 பேர் என்ன செய்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஒருவேளை அப்படி ஞானஸ்தானம் எடுத்தால ஒரு கூட்டம் ரோமாபுரியராக என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். இவங்க அடைந்த ரட்சிப்பை ரோமாபுரியில் போய் சொல்லி அவர்கள் மூலமாக சபை என்ன செய்யலாம், உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு அவன் ஒரு புறஜாதியா மிலிட்ரி மேன். அவன் ஆண்டவர் என்ன செய்தார், சந்தித்தார். ஒருவேளை அவன் மூலமாக ரோமாபுரியில் சத்தியம் பரவியிருக்கலாம். அதன் மூலமாக ரோமாபுரியில் அங்கே என்ன செய்யலாம், சபை உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே ஜனங்கள் ரோமாபுரியர் எல்லாம் அவருடைய ரோமாபுரியை விட்டு யூதர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க. 18:1-2 வாசிங்க. யூதர்கள் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி பார்த்தீங்களா, கிழவுதி ராயன் என்ன செய்தான், ஆமாம், யூதர்களுக்கு விரோதமாக ஒரு கட்டளையை போட்டு ஓடி, இந்த பக்கம் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, ஓடி அப்படின்னு என்ன செய்தான், விரட்டி விட்டான். கட்டளையிட்டபடியினாலே ஆக்கிலா பிரிஸ்கிலா ரொம்ப முக்கியமான நபர்கள். பவுலின் ஊழியத்தில் வேலை செய்த பவுலுடைய வேலையை ஸ்டாப் பண்ணி ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்து விசாரித்த ஒரு நல்ல குடும்பம். ஆமென், சோத்திரம். இவர்களோடு அவன் இணையும் வரைக்கும் என்ன செய்திருக்கிறான், இவங்க கூட சேர்ந்த போதுமே வேலை செய்திருக்கிறான். வேலை செய்து ஊழியம் செய்தான். ஆனால் இவங்களை பற்றி இங்கே ரோமருக்கு எழுதும்போது 16ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 16:3, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். பார்த்தீங்களா? அப்போ என்ன அப்படின்னா, கழுத்தை கொடுத்தோம்னா மாட்டு வண்டியில் மாடு என்ன செய்யும், கழுத்தை கொடுத்து அந்த நோக்கால் தன் கழுத்தில் வைத்து என்ன செய்யும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா,
அதற்கு ஒப்பாக பவுலுக்கு தோள் கொடுத்து என்ன செய்தாங்க? அவன் அதான் சொல்கிறான், கழுத்தை கொடுத்தார்கள். அப்படின்னா கழுத்து நம்முடைய வாழ்க்கையில் கழுத்து வெட்டப்பட்டால் ஆமேன் தான். தன் உயிரை போல ஊழியர்களை என்ன செய்தாங்க? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஊழியர்களை நாம் என்ன செய்யணும்? சுமப்பது நம்முடைய கடமை. சோதரர், அது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். பைபிளில் பாருங்கள், ஊழியனை நேசித்தவர் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேருக்கு ஊழியர் கருவேப்பிலை மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல நினச்சிடுவாங்க, தூர போட்டுருவாங்க. ஆனால் கருவேப்பிலை என்றைக்குமே தன் மதிப்பை என்ன செய்யாது? இழக்காத. முடி கருப்பாக வேண்டுமானால் கருவேப்பிலையை சாப்பிடுங்கள் அப்படிதான் சொல்லுதாங்க. இருக்கட்டும், சோத்திரம். ஆனால் ஆபிரகாம் ஊழியரை மதித்தான். கர்த்தருடைய விசுவாசிகளுடைய தகப்பனாய் கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். சாரிபாத் விதவை பாஸ்டர் சொன்னபடி செய்தார், கர்த்தர் சொன்னபடி செய்தான்னு சொல்ல. எலியா சொன்னபடி அந்த வசனம் தெளிவாக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் கர்த்தர் எனக்கு சொன்னால் செய்வேன், அவர் என் கூட. அப்புறம் இங்கே பைபிள் எதுக்கு? இதெல்லாம் இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகள் தானியா. கர்த்தரை என்கிட்ட பேசுகிற பிறகு என்ன செய்வேன்? அப்போ இது யார் பேசுனது? கர்த்தர் பேசுனது. அல்லேலூயா, சோத்திரம். அவள் என்ன எலியாவின் சொற்படி செய்தால் 3 வருஷம் என்ன செய்தா? ஊழியக்காரன் கொடுத்து ஊழியக்காரனை திருப்திப்படுத்தி ஒரு குடும்பமே ஒருபோது என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஆனால் ஊழியக்காரனை மதியாத குடும்பங்களை வேத புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பிலாத்து இயேசுவுக்கு விரோதமாக தன் கைகளை என்ன செய்தான்? கழுவினான். அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, சாகும் வரைக்கும் எங்கே தண்ணியை பார்த்தாலும் கையை தான் கழுவானான். எங்கே தண்ணியை பார்த்தாலும் கையை தான் கழுவான். கடைசியில் அவனுக்கு கையை கழுவி அவன் என்ன செய்தான்? செத்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஊழியரை நேசித்தான். ஆக்கிலா பிரிஸ்கிலால் போட்டு சரித்திரம் பார்த்தீங்களா? பைபிள் அங்கங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 16 ரோமர் 16 புறம்போது ஊழியத்தில் தோள் கொடுத்தவர் பெயர்கள் எல்லாம் நினைவாக ஆவியானவர் என்ன செய்திருக்கிறாரு? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இவருக்கு ஊழியத்தில் கை கொடுத்தவர்கள் பேர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? இயேசுவான எங்கெல்லாம் போனார். ஆனால் மார்த்தாள் மரியாள் பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர் வரும்போது அவருக்கு ஒரு உண்டை சோறு கொடுத்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியர்களை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், மதிக்கணும். ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் என்னைக்கு டாப் போஸ்ட்டுக்கு தான் கொண்டு போவார். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களா? பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலால மூலமாக ரோமாபுரியில் சபை ஒரு டைம் அனுப்பிட்டான். கொருந்து பட்டணத்துக்கு நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. கொருந்து பட்டணத்தில் பவுல் அவர்களை சந்தித்த போது இவனும் கூடார தொழில் செய்கிறவன், அவங்களும் கூடார தொழில் செய்கிறவங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க? சொல்லுங்கள். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். ஆக்கிலா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டால் திறமையாயிட்டாங்க. அப்போலோவுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்த ஒரு குடும்பம் எந்த குடும்பம்? விசுவாசி. நம்ம திறமையாக இருக்கணும், பாஸ்டர் ஆகணும்னு கருது. அதுக்காக வசனம் தெரியாமலே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சில பேர் ஞானஸ்நானத்தை அபிஷேகப்பட்டு அப்படியே போயிடுது. மக்குகளாக என்ன செய்யக்கூடாது? ஞான இருதயம் உடையவர்களாக மட்டும் தான் கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு. வசனம் நல்லா தெரியணும். விசுவாசி வசனம் தெரிய வேண்டாம் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கள்ள உபதேசங்கள் நிறைய நினைச்சிட்டு நல்லா தெரியணும். அல்லேலூயா. நான் உலகத்தில் அறிஞ்சிருக்கிற அனுபவம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவர் என்ன நினைச்சிருவார்? கொண்டு போயிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் மக்கா இருந்தால் என்னையும் இப்படி தான் வச்சுருப்பார். ஆமாம். இன்றைக்கி நானும் தம்பி சிவா ஒரு ஊழியரை பற்றி பேசணும், அவரை கூப்பிட்டு நடத்தலாம்ல அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னான், அவர்லாம் பாஸ்டர் மாதிரி உள்ள ஆளுக்கு தான் பேசுவார், சாதாரண ஆளுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, விசுவாசி தேறின விசுவாசிகளாக இருந்தால் தான் அவருடைய பிரசங்கத்தை என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆக்கிலா பிரிஸ்கிலால் அவங்க என்ன செய்தாங்க? பவுலுடைய நாட்களில் ரட்சிக்கப்பட்டு, அப்போ தான் அவன் சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அதே 18ஆம் அதிகாரத்துடைய பிந்திய பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் வசனத்தை வாசிங்க.
கேட்டு சேர்த்து கொண்டு அதிக திட்டமாக அவனுக்கு என்ன செய்தாங்க பார்த்தீங்களா? தேவனை ஒரு கிருபையை என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். பவுல் ஆக்கிலா பிரிஸ்கிலாலே உருவாக்கினார். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலால் அங்கே என்ன செய்தாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அங்கே அப்போலோவை என்ன செய்கிறாங்க? அவன் திறமையான நல்லா பிரசவம் பண்ணுறான். அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை திட்டமாக என்ன செய்தாங்க? போதித்தார்கள். அல்லேலூயா. திட்டமாக என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். ஆமே. ஒரு ஊழியக்காரனை உருவாக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன செய்தாங்க? கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் பவுலை ஒருபோது அவங்க என்ன செய்யலை? விரட்டலை, கீழே தள்ளலை. பவுலாகத்தான் இருக்கிறார். ஆனால் இவர்கள் ஊழியர்களை என்ன செய்தாங்க? உருவாக்கினார். நல்ல திறமையை பேசியா பைபிளை பற்றி நல்லா தெரிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இவர்கள் மூலமாக திரும்ப எங்கே போயிட்டாங்க? அப்படியே தீத்து ராயன் காலத்தில் யூதர்கள் எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? கிழவதி ராயன் காலத்தில் விரட்டப்பட்டார்கள். தீத்து ராயன் காலத்தில் எல்லாம் திரும்ப ரோமாபுரிக்கு என்ன செய்தாங்க? திரும்ப எல்லோரும் போயிட்டாங்க. அவங்க மூலமாக இந்த ஊழியம் என்ன செய்திருக்கலாம்? ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு என்ன செய்யுது? அப்படி ஒரு கருத்தும் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து ஒரு அலையில சொல்லுங்களா? அது மாத்திரமில்லாமல் பவுல் எல்லா கிராமங்கள் பட்டணங்கள் ஊழியம் செய்கிறான். எங்கே போனாலும் யூதர்கள் என்ன செய்தாங்க? உலகம் எங்கும் பரவி இருந்தாங்க. அப்படி பவுல் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் ரோமாபுரிக்கு போய் அங்கே சுவிசேஷம் சொல்லி ஒருவேளை அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க மூலமாக ரோமாபுரி பட்டணத்தில் சபை என்ன செய்யலாம்? எப்படியோ இந்த 4 காரணங்களில் ஒரு காரணத்தில் என்ன செய்யுது? உருவானது. அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது இருந்த ரோமாபுரி ஜனங்களால் சபை உருவாக்கியிருக்கலாம். கொர்நேலியுடைய வாழ்க்கை மாற்றத்தினால ரோமாபுரியில் சபை உருவாக்கி, ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய ரட்சிப்பிற்கு பின்பு ரோமாபுரியில் உருவாயிருக்கலாம். 4வது பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளால் சபை ஏதோ ஒரு காரணத்தில் தேவனை மறந்து சுகபோகமாய் வாழ்ந்த ரோமாபுரி பட்டணத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. சபை உருவானது. கரவத்தி ஒரு அலையிலே சொல்லுங்களா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் ரோமாபுரி பட்டணத்தில் என்ன செய்து தேவன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். அப்படி உருவாக்கப்பட்ட சபையை குறித்ததான செய்திகள் யாருக்கு வருது? பவுலுக்கு வருது. அதனால் பவுலுடைய ஆசை என்ன? எப்படியாவது அங்கே போய் நாமும் நமக்கு தெரிந்த சத்தியத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாய் நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? 13ஆம் வசனத்தை வாசிங்க. புறஜாதிகளை மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல. பார்த்தீங்களா? அப்போ ஊழியர்கள் விசுவாசிகளால் என்ன செய்யணும்? பலனடையணும். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. லேவியருக்கு பங்கு கிடையாது. ஆனால் லேவியரை யாரை தான் பார்க்கணும்? விசுவாசிகள் தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? கேட்குறாரு, என்ன செய்தார்? கேட்குறதுக்கு தான் லேவியன் இருக்கிறான். ஒரு ஆமையை சொல்லுங்கள். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் மற்றவங்ககிட்டலாம் போய் சபைகள்கிட்டலாம் போய் என்ன செய்தேன்? ஏன்னா இவனை கர்த்தர் எதற்காகத்தான் அழைத்தார்? பவுலை புறஜாதியாருக்கு ஊழியம் செய்ய முடியாது. தெளிவாக சொல்லிட்டான். கலாத்தியரில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டான். பேதுருவை யூதர்கள் மத்திய விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்ன செய்தார்? வாசிங்க 2:8. விருத்த சேதனமுள்ள யூதர்களுக்கு என்ன செய்தார்? பேதுருவை அனுப்பினார். கிருபை பாருங்க. புறஜாதிகளுக்கு என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? புறஜாதிகளுக்கு வாசி, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது பாருங்கள், யூதர்களுக்கு ஊழியம் செய்கிற யாக்கோபு, கேபா, யோவானும் அவங்க யூதர்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி
அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கு என்ன செய்தாங்க? வலது கை கொடுத்தார். என்ன கை கொடுத்தாங்க? இது பலன் கம்மி தானே எப்படின்னாலும் வலது கை. அப்போ என்ன பண்ண முழு மனதோடு கொடுத்தார்கள். நீ புறஜாதி மத்தியில் என்ன செய். அவனுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு நல்லா என்ன செய்யிட்டு தெரிந்தது. ஆமென். அதனால தான் சொன்னால் மற்ற சபைகளெல்லாம் நான் போய் ஜோம் பண்ணி கொஞ்ச நாள் உட்காந்து சாப்பிட்டு அவர்களோடு என்ன செய்தேன், ஊழியம் செய்தேன். அவங்ககிட்ட ஒரு பலனை பெற்றாச்சு. உங்கள் கூட வந்து என்ன செய்யணும், பலனை அடைய வேண்டும் என்று நான் என்ன செய்தேன், வாசிங்க அதை பல முறை என்ன செய்தேன். இதுவரைக்கும் எனக்கு என்ன செய்யலை, தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் வருத்தப்படுறாங்க, நான் வர நினச்ச கர்த்தர் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அல்லேலூயா. இப்போ நமக்கு நேரம் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. வருகிற வாரத்தில் தொடர்ந்து இந்த ரோமர்கள் இந்த நிருபத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக, கிருபை தருவாராக.